வாங்க டேஸ்டியான பருப்பு ரசம் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு எப்படி என் ஸ்டைலில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வானலில் 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 வரமிளகா போட்டு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, 5 பூண்டு தோலோடு சேர்த்து நல்லா கோஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வானலில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்சோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 வரமிளகா, 1 கையளவு கருவேப்பிலை போட்டு நம்ம ரசத்துக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் தண்ணி, ரசத்தோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரசம் நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக வெல்லம் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான பருப்பு ரசம் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. ஹாட் ரைஸோட ஆம்லேட்டோட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி டேஸ்டி, சிம்பிள், ஹெல்தி ரெசிபிக்கு சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.